ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப என்ஜாய்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நாங்கள் எல்லாம் அவுட்டிங் போனோம் சாட்டர்டே அன்னைக்கு. அதனுடைய ஃபுல் வீடியோ தான் இது. நீங்கள் மினி விலாக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதோடைய ஃபுல் வீடியோ தான் இது. அன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு அரவுண்ட் ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ கிளம்பி அப்படியே ஜாலியாக போனோம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னோடய சிஸ்டர், என் கூட பிறந்த தங்கச்சி. அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தா இல்லையா, அவள் என்னோடய தங்கச்சி. அவள் பக்கத்தில் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தது அவளுடைய பெரிய பொண்ணு. அவள் கூட உட்காந்துட்டு இருந்தது அவளோட சின்ன பொண்ணு. ஸோ என் பொண்ணுக்கும் அவளோட சின்ன பொண்ணுக்கும் 1.5 மாதம் தான் வித்தியாசம். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. 1.5 மாதம் தான் வித்தியாசம். அவள் 1.5 மாதம் பெரியவ, இவள் 1.5 மாதம் சின்னவ. அவ்வளோதான் 2 பேருக்கும் வித்தியாசம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கடி போக மாட்டோம். போனால் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இப்படி ஃபேமிலியாக போவோம். மற்றபடி அவங்க தனியாக எங்கன்னா போவாங்க, நாங்கள் தனியாக போவோம். ஸோ அந்த மாதிரி தான் போவோம். ஃபேமிலியாக போகிறதுன்றது வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ், ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலியாக போவோம். இதில் எங்கள் அப்பா அம்மா வரல. ஏன்னா அவங்களால நடக்க முடியாதுன்ற தொட்டு அவங்களால வரல. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வேளச்சேரி ஃப்ளைஓவர் நம்மளுக்கு மழை வந்துச்சுனாலே வேளச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டு வந்து காரை அங்கே தான் நிறுத்துவாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ஃபீனிக்ஸ் மால்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே போனால் முதல்ல ஃபன் சிட்டிக்கு தான் போகணுன்னு அவங்க குதிப்பாங்க. ஸோ அங்கே போனால் தான் வந்து அவங்க டைம் எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாது. போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம்ன்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபன் சிட்டிக்கு தான் போனோம். சிஸ்டர் வந்து ஹேர் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஸோ அதனால் நாங்கள்லாம் பசங்களை கூப்பிட்டுட்டு, அதாவது நான், என்னோடய ஹஸ்பண்ட், 4 பசங்க, அப்புறமா அவங்க வீட்டுக்கார், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார். ஸோ இவங்க தான் எங்களோட 4 பசங்க. என் பெரிய பொண்ணு, என்னோட சின்ன பொண்ணு, என்னோட 3வது பொண்ணு, என்னோட 4வது பொண்ணு. ஸோ இவங்க 4 பேரும் தான் என் பசங்க. என் பசங்க மீன்ஸ் எங்கள் பசங்க. ஸோ நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு போனோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த் பிஃபோர் நினைக்கிறேன். 6 மந்த் இருக்கும் லாஸ்ட் டைம் போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். இவங்க தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு, அவளோட பெரிய பொண்ணு, அவளோட சின்ன பொண்ணு, என் தங்கச்சி. ஸோ இவங்க 4 பேர். அப்புறம் நாங்கள் 4 பேர். பாப்பா, என்னோட சின்ன பொண்ணு, அவளோட சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பெரிய பொண்ணுமே நல்லா என்ஜாய் பண்ணாள். இவ என்னோட பெரிய பொண்ணு. உங்களுக்கு தெரியுது, இவ தான் வந்து என் தங்கச்சிக்கு பெரிய பொண்ணு. எனக்குமே பெரிய பொண்ணு அவள் தான். எங்கள் ஃபேமிலியிலே மூத்த பொண்ணு அவள் தான். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப செல்லமும் அவள் தான், ஃபேவரட்டும் அவள் தான். ஸோ அப்படியே போனால் இந்த குட்டி பாருங்கள், என் பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொல்கிறா. அதாவது என்னோட பெரிய பொண்ணை கூப்பிட்டு வா வந்து உட்காரு. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? என் பெரிய பொண்ணுக்கு அவள் சின்ன பொண்ணு பெட்டு, அவள் பெரிய பொண்ணுக்கு என்னோட சின்ன பொண்ணு பெட்டு. ஸோ அவங்கவுங்க அக்காங்க கூட ரொம்ப பெட்டாகல. ஆப்போசிட்டில் இருக்கிற அக்காங்க கூட தான், பெரியம்மா பொண்ணு கூட சித்தி பொண்ணு கூட தான் அவங்க 2 பேர் பெட்டாக இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? பசங்க கூட ஜாலியாக இருக்கணும், பசங்களுக்கு ஜாலியாக செலவு பண்ணணும், பசங்க என்ஜாயாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம கஷ்டப்படுறது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து நார்மல்னு தான் நான் சொல்லுவேன். இது இங்கே போனால் இவ்வளோ செலவாகும், அவ்வளோ செலவாகும். செலவு ஆக தான் செய்யும், ஆகாதுன்னு சொல்ல முடியாது. பட் என்றைக்கோ ஒரு நாள், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ போய் செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது. அடிக்கடி போனால் தான் நம்மளோட இதுக்கு அது செலவு ஜாஸ்தியாகும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போகிறது தப்பு இல்லை. ஸோ எல்லோரும் போயிட்டு அப்படியே அந்த ஃபன் சிட்டியில் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஸோ எல்லாருமே ஃபுட் கோர்ட் போனாலே அங்கே வந்து நம்ம பிரியாணி அதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது. ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோன்னா, KFC தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம் சென்டருக்குள்ளே, ஸோ ஹோம் சென்டர் போய் ஹோம் சென்டரில் இந்த கப்ஸு, அப்புறம் கண்டெய்னர் பாக்ஸஸ்ஸு, இதனுடைய வீடியோலாம் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நாளைக்கு வரும். இதனோட ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். இது எல்லாமே ரேட் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டு தான். பட் இதுலேயுமே காஸ்ட்லியான்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கிற கப்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். பாருங்கள், இது ரேட் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதை விட இவ்வளோ காஸ்ட்லி நமக்கு தேவையில்லை. சப்போஸ் இப்போ பாப்பா எடுக்கிற கீழே போட்டுட்டா உடஞ்சிச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 300 வேஸ்ட்டு, 500 வேஸ்ட்டு. ஸோ இதே ஒரு 50 ரூபா 60 ரூபானா நமக்கு பெருசாக தெரியாது. அதுவுமே நம்ம குழந்தை கையில் கிடைக்காம தான் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி கிச்சனுக்கு தேவையானது தான் நிறைய இருக்கும். கிச்சனுக்கு தேவையானது அது மாதிரி இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் பாருங்களேன், உங்களுக்கு 399 தான். இதெல்லாமே கொஞ்சம் ரீசனபிளான ஆஃபர் ப்ரைஸில் தான் இது இருக்குது. இதெல்லாம் நம்ம மைக்ரோவேவில் வைக்கிறது, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு, ஸ்டோரேஜ் கிளாஸ் பாக்ஸஸ்ஸு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸு உங்களுக்கு எல்லாமே. இந்த ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு 199 சம்திங் தான், இல்லை 99 தான். அது நான் வாங்கலை, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் வாங்கலை.
ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே எல்லாமே இருக்குங்க பாருங்கள், ஏர் ஃப்ரையர் அந்த மாதிரி. இது கிட்ஸுக்கு இது வந்து செராமிக் கிடையாது, வேற ஒரு வேற ஒரு மெட்டீரியல், செராமிக் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வாட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். டைட்டன் ஷோரூம் போயிருந்தோம். அங்கேயே மால்லே இருக்கிற டைட்டன் ஷோரூம் போயிருந்தோம். அவளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் சிபிஎஸ்சின்ற தொட்டு இப்போ ஒரு 10 டேஸ் ஸ்கூல் வைப்பாங்க. அதாவது ஒரு 25th வரைக்கும் ஸ்கூல் வைப்பாங்க. ஸோ அங்கே போய் டவல்லாம் கூட பாருங்களேன், உங்களுக்கு 799 வந்து 449 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா தண்ணி இழுக்கும், நல்லா அகலமாக நீளமாக நல்லா இருக்கும். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டவல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே டைட்டன் ஷோரூம் போயிட்டு அப்புறம் பசங்களுக்கு நான் என் பொண்ணுக்கு ஸ்கூல் பேக் வாங்கினேன். ஸ்கை வாக்கு சம்திங் அந்த பிராண்டு தான் வாங்கினேன். அந்த பிராண்டில் வாங்கினேன். இதெல்லாம் போனாங்க பசங்க. இதை நான் ஷூட் பண்ணல. ஸோ இங்கே டாய்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்ச் வாங்குறதுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.